Praise Lord, brothers and sisters, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தேவ வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை, நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். 2 ராஜாக்கள் 4:7. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல பாருங்க, நமக்கு ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதமான ஒரு மழையை தந்திருக்கிறாரு. எத்தனையோ இடங்கள்ல மழை இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனா நமக்கு நல்ல மழையை தந்திருக்கிறாரா? அதுக்கு நம்ம நன்றி சொல்லணுமா? ஆண்டவருக்கு தேவனுக்கு நன்றி சொல்லணுமா? சொல்லக்கூடாதா? நல்லா நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இப்போ கொஞ்ச நாள் நமக்கு மழை இல்லாதோன்னே எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஆதி அப்போஸ்தல காலங்கள்ல ஒரு விதவை பெண்ணு கணவனை இறந்துட்டாங்க. 2 பசங்க அவங்களுக்கு இருக்காங்க. கணவன் கடன் வாங்கி இறந்து போயிட்டாரு. தேவ பிள்ளைகளே, அந்த மத்தியிலும் அந்த சகோதரிக வாழ்க்கையில நெருக்கம், பஞ்சம், பசி, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லை. கொஞ்சம் ஒரு ரொட்டியை சுட்டு சாப்பிட்டு தான் பிள்ளைய செத்து போலான்னு இருக்கிறாங்க. அவ்வளவு நெருக்கடி. அந்த எலியான ஒரு தீர்க்கதரிசியா ஏசப்பா அனுப்புறாரு. அந்த எலியா சொல்றாரு, உனக்கு என்ன பிரச்சனை மகளேன்னு சொன்னோன்னே, என் கணவனும் அந்த வட்டி வாங்கி அந்த நிறைய பணத்தை வட்டிக்கு எடுத்தது திரும்ப கொடுக்கல, ஆனா இறந்தும் போயிட்டாரு. இந்த சூழ்நிலை 2 பிள்ளைங்களையும் வட்டிக்காரங்க அரெஸ்ட் பண்ணி எப்படியாச்சும் அடிமையாக்கணும் வந்து நிக்கிறாங்க. நான் என்னையா செய்யறதுன்னு சொன்னேன். உன்ட என்ன இருக்குன்னு கேட்கிறாரு ஏசப்பா. ஏசப்பா அனுப்புன தீர்க்கதரிசி அவர் சொல்றாருங்க, ஒரு குடம் என்ன இருக்குன்னு பக்கத்துல உள்ள எல்லா இடங்களும் உள்ள குடங்களை வாங்கிட்டு சொல்லி அந்த பஞ்சகாலம் தீருவதைக்கு அவங்க கடன் அடைக்கும். பஞ்சகாலம் முழுவதும் ராஜாக்கள் வீட்டுல கூட பஞ்சம். ஆனா இந்த சகோதரிக்கு எல்லாத்தையுமே சந்திக்கிறது ஆண்டவர் ஆசீர்வாதம். அந்த பஞ்சகாலம் முழுவதுக்கு என்ன தேவை எல்லாத்தையுமே கடனை அடிச்சு தேவையை சந்திக்க ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசி மூலம் உதவி செய்தாரு. 2 பிள்ளைகளை அடிமையாக்க வந்தாங்கல்ல, அவங்களை அடிமையாக்க விடாம அவங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறது முடிக்க ஆண்டவர் உதவி செய்யறாரு. ஆண்டவருக்குள்ள நீங்க வந்துட்டீங்களா, ஏசப்பாவை நம்பி நீங்க இங்க வந்துட்டீங்க, ஏசப்பா உங்களை கைவிடவே மாட்டாரு. எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு கடன் நெருக்கடிகள், நிந்தனைகள், அவமானங்கள், வெட்கப்படுகிற சூழ்நிலை இவ்வளவு நாள் எவ்வளவு நீங்க அனுபவிச்சு கொண்டிருந்தாலும், நீங்க ஏசப்பாட்ட மட்டும் ஏசப்பான்னு நீங்க அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா அவர் அப்படி நெருக்கம், பிரச்சனைகள், போராட்டங்கள் இந்த விதத்துல மாறும். நீங்க உங்களுடைய ஒரு கணிப்பு இருக்கும்ல, அவங்க ஒரு அவங்க மூலியம் மாறும், ஒரு இப்படி இவங்க மூலியம் ஹெல்ப் பண்ணா மாறும். இப்படி நீங்களும் மைண்டுக்குள்ள ஒண்ணு செட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனா ஆண்டவர் நினைச்சா அவங்க மூலியம் இவங்க மூலியம் அப்படி எல்லாம் இல்லதே பிள்ளைகளே. யாரை கொண்டாவது எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தாரு. அந்த நாட்கள்ல யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் ஒரு காகத்தை கொண்டே பயன்படுத்த முடியும்னா அவர் நினைச்ச ஒரு கழுதையை கொண்டு பயன்படுத்த முடியும். அதே மாதிரி நமக்கு தேவைன்னா ஆண்டு எந்த எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க நம்பணும், இவங்கள போனோம், அவங்கள நம்பிக்கணும், எல்லாரும் கைவிட்டாங்கன்னு. மனுஷன் நினைச்சா 100க்கு 100 இல்ல, ஒருவேளை 30% நம்பலாம். ஆனா எல்லாரும் 100க்கு 100 நம்மள கைவிடாம இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால நீங்க ஆண்டவரை நம்பி மட்டும் போகும்போது பாருங்க, காக்கையை கொண்டு அந்த எலியாவை போஷித்த தேவன் உங்களை போஷிக்க மாட்டாரா? தேவ மனுஷனை காக்கையை கொண்டு ஆண்டவர் போல போஷித்தாரு. அந்த விதையான ஸ்திரீக்கு யாரு? தேவ மனுஷனை கொண்டு போஷித்தாரு. உங்களை யாரை கொண்டாவது நீங்க நினைப்பீங்க இவங்களா நமக்கு உதவி செய்வாங்க, யாரை கொண்டாவது அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு சிறு குச்சியும் பல்லுக்கு உதவுன்னு யாரை கொண்டாவது உங்களுக்கு உதவி செய்வாரு. நீங்க கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க, பதறாதீங்க. எந்த சூழ்நிலையும் ஏசப்பாவை நம்பி நீங்க இருக்கும்போது எந்த சூழ்நிலையும் அவர் வெட்கப்படுத்தவே மாட்டாரு. உங்க எல்லா காரியம் சந்திப்பாரு. விதவை ஆசீர்வதித்த தேவன், விதவை வீட்டை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நீங்க செய்கிற எல்லா காரியங்களும், இது என்ன தொழில், பிசினஸ், ஊழியம் எதாவது இருக்கட்டும், எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பாரு. நீங்க கவலையே படாதீங்க. ஏசப்பா இந்த செய்தி கேட்டுக்கொண்டு உங்களோட இருக்கிறாரு, என்னோட இருக்கிறாரு. உங்கள்ட்ட ஏசப்பா அந்த நேரம் நீங்க எங்க இருந்து கேட்டு கொண்டீங்கன்னு தெரியல, பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு தெரியல, உங்கள்ட்ட அடியான் மூலியமா பேசிக்கொண்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இனி தேவ சமூகத்துல விதவை ஆசீர்வதித்த தேவ சமூகத்துல அந்த ஜெபிப்போமா? விதவை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்க? தேவதாசன் போனோன்னு ஆசீர்வாதம். அதனால தேவ சமூகத்துல இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு இப்பொழுது ஜெபிக்க போறேன். ஜெபிப்போமா? எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல முடிஞ்ச அளவு உங்களை இருக்கிற இடங்கள்ல முழங்கால் போட்டு ஜெபிங்க. இல்ல நல்லபடியா ஆண்டவர் உதவி உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் பரலோக தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்ந்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்று வாக்கு கொடுத்தீங்களே. இந்த நாட்கள் ஆண்டவரே, இவங்க என்ன சூழ்நிலை இருக்காங்கன்னு தெரியாது. ஆனா நீங்க இவங்க எவ்வளவு பெரிய சூழ்நிலையில மாட்டிக்கொண்டிருந்தாலும், எல்லா சூழ்நிலையும், எல்லா போராட்டங்கள், பிசாசினாலும், மனுஷனாலும், மிருகங்களாலும், விசப்பூச்சலும், அந்த காலத்து நிலைமையில் விழுந்து போன ஆவிகள், பிசாசின் கிரியினாலும், எதுனாலும், அதிகாரத்தினாலும், எதுனாலும் ஆண்டவரே, இவங்க எந்த சூழ்நிலை அடிமைப்பட்டு இருக்கிறாங்களோ, மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்களோ, சிக்கி போய் இருக்கிறாங்களோ, அந்த
சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரே ஒரு விடுதலை கொடுப்பீராகப்பா. சாவுக்கு நேராக செல்லுகிற சூழ்நிலையா இருந்தாலும், தற்கொலைக்கு நேராக செல்லுகிற சூழ்நிலையா இருந்தாலும், என் வாழ்க்கை இனி அவ்வளவுதான் முடிந்து போயிட்டு, என்னால இனி முடியாது, எழும்ப முடியாது, நான் குழிக்குள்ள விழுந்து விட்டேன், என் வாழ்க்கையில இனி மீண்டு எழும்ப என்னால யாராலும் காப்பாற்ற முடியாது, கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி இருக்கிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவரே ஒரு விசை இரக்கம் பாராட்டி ஆண்டவரே ஒரு விடுதலை கொடுங்கப்பா. அந்த எலியா தேவ மனுஷன் மூலியம் எலியா காகத்தை கொண்டு தேவ மனுஷனை ஆசீர்வதித்தீங்க, போஷித்தீங்க. அதுபோல அந்த தேவ மனுஷன் மூலியமாக அந்த ஏழை விதவையை ஆசீர்வதித்த கர்த்தர் இந்த குடும்பங்களை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையும் ஆசீர்வதித்து உயர்த்தி ஆண்டவரை மேன்மைப்படுத்துவீராக, ராஜா வழி நடத்துவீராக, பாதுகாப்பீராக, உயர்த்துவீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.